அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். குழந்தை இல்லாத தம்பதியினர் என்னென்ன உணவுகள்லாம் எடுத்துக்கணும், ஸோ இதற்கான சிகிச்சை முறைகள்லாம் என்ன, இதை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ குழந்தை இல்லாத தம்பதியினர் ஆண் பெண் இருவருமே எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தான பால், அது எப்படி தயாரிக்கிறது, ஸோ இது எதனால் நம்ம எடுத்துக்கணும், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ சமீப காலமாக நிறைய குழந்தை இல்லாத தம்பதியினரை நம்ம பார்க்குறோம். அதுவும் ரொம்ப அதிகமாகவே நமக்கு இப்போ இந்த குழந்தையின்மைக்கான சிகிச்சை முறைகளும் வந்திருக்கு. ஸோ நிறைய பேருக்கு என்ன உணவு எடுத்துக்கணும், ஏன்னா நார்மலாக ஒரு பிசிஓடின்னு ஆரம்பித்து எண்டோமெட்ரோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள், கர்ப்பப்பையில் கட்டி உண்டாகிறது, இந்த மாதிரி பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு, அதனுடைய அசைவுத்தன்மை குறைபாடு, உருவ அமைப்பில் குறைபாடு, அதே மாதிரி ஹார்மோன் சம்பந்தமான குறைபாடு, இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையா இருக்கிறத பார்க்குறோம். ஸோ திருமணமாக கூடிய 5 தம்பதியினரில் 2 பேருக்கு குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு இதனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுவும் இப்போது 30 வயதுக்கு மேலே தான் நிறைய பேர் திருமணமே அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைகளில் குழந்தையின்மை அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் செரிமான கோளாறுகளால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் அதிகம். அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமான புரோட்டீன் சம்மந்தமான உணவுப் பொருட்கள் எடுத்துக்காததுனால அவங்களுக்கு சத்து குறைபாடும் இருக்குது, வைட்டமின் சம்மந்தமான குறைபாடும் இருக்குது. தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் செடன்ட்ரியாகவும் ஒர்க் பண்ணுறதுனால பாடியில் ஒரு இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக இருந்தால் கூட சில பேருக்கு குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து பிளாஸ்டிக்கில் சூடான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது, இல்லை நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஃபுட் எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் வருது. ஸோ இந்த மாதிரியான காரணங்களாலேயும் அவங்களுக்கு அந்த பாடியில் நம்ம ஹார்மோன்ஸில் ஜீனோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே ஹார்மோன்ஸை தானாகவே இந்த பிளாஸ்டிக்ஸில் இருந்தெல்லாம் வரக்கூடியது, நம்ம கல்லீரலேருந்து அதை வெளியேற்ற முடியாமல் ஒரு நிலை இருக்கிறது. இதெல்லாம் உருவாகும் பொழுது தான் நிறைய பேருக்கு குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லா நோய்களுக்கும் காரணமாக இருக்குது, அதுவும் குழந்தையின்மைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் குழந்தையின்மை சம்மந்தமான பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய இந்த பால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நல்ல காய்ச்சின பாலில் நீங்கள் இந்த பொடி சேர்த்து எடுத்துக்கும் பொழுது அது கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பொடி எப்படி தயாரிக்கணும் அப்படின்னா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி நம்ம சேர்த்துக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அமுக்ராச்சூரம், ஸோ கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கசகசா அதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். அது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஓரிதழ் தாமரை சூர்ணம், ஆண்களாக இருந்தீங்கன்னா ஓரிதழ் தாமரை சூர்ணம், பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சதாவரி சூர்ணம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அது கூட பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பொடி தயாரிச்சுட்டு இந்த பொடியை நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த வெதுவெதுப்பான பாலோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் நான் சொன்ன இந்த ரேஷியோவில் நீங்கள் நிறையவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜாதிக்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அஸ்வகந்தா அதாவது அமுக்ராச்சூர்ணம் நம்ம எடுத்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா பொடி, ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓரிதழ் தாமரை சூர்ணம், பெண்களுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சதாவரி சூர்ணம். ஸோ இந்த ஒரு ரேஷியோவில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு, ஸோ இதை நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான பாலோட சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜாதிக்காய் அப்படிங்கிறது நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடியது. ஸோ பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடியது. அதே மாதிரி ஆண்களுக்கு அந்த ஆண் தன்மைக்கான டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோனை பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடியது. இது ஆண் தன்மையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடியது. ஏன்னா இன்றைக்கு குழந்தையின்மைக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது மன அழுத்தம் தான். ஸோ இந்த ஜாதிக்காய் அப்படிங்கிறது நரம்புகளை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ நல்ல இரவு தூக்கத்தையும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நரம்புகளை அமைதிப்படுத்துறதுனால நிறைய பேர் இரவு தூங்கும்போது தான் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்களெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த நிலை மாறி நல்ல இரவு தூக்கம் வர்றதுக்கு இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜாதிக்காய் பொடியை நீங்கள் பயன்படுத்தும் போது ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு நல்லா குறையும். 3வதாக இது செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணும்.
ஏன்னா செரிமானம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்லேருந்து புரோட்டீன் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும், நல்ல வைட்டமின்ஸ் வந்து உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இந்த ஜாதிக்காய் அது கூட வந்து நான் சொன்ன இந்த கசகசா, அஸ்வகந்தா சூர்ணம் இதெல்லாம் சேர்ந்த இந்த ஒரு பொடி அப்படிங்கிறது உங்களுக்கு செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது. ஸோ அதனால் இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஸோ இந்த பவுடர் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கும். முக்கியமாக பெண்களுக்கு பிசிஓடி, எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த வீக்கத்தை வந்து குறைக்கிறது, இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கிறது அப்படிங்கிறதுனால பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் வந்து குறையும். அதே மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஜாதிக்காய் அதே மாதிரி வந்து ஒரு இதழ் தாமரை, சதாவரி சேர்ந்த இந்த சூர்ணம் எடுத்துக்கும் போது ஆரோக்கியமான கருமுட்டையும் ஆரோக்கியமான விந்தணுக்களும் வந்து உருவாகும். ஸோ இந்த பயன்கள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் கருத்தரிக்கணும்னு ஒரு சூழ்நிலையில் வந்து இருக்கீங்க, ஸோ கொஞ்சம் தள்ளி போகுது, சிகிச்சை முறைகளும் நான் எடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பால் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது ரொம்ப சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி குழந்தையின்மைக்கு என்னென்னலாம் வந்து காரணம், ஸோ இதற்கான ஒரு உணவு எப்படி எடுத்துக்கிறது, இந்த பால் வந்து எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.